வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ரிசல்ட் பத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஒரு குளறுபடியில இருப்பீங்க. கண்டிப்பா தெரியும். இப்ப சமீபத்தில வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி வந்து நம்மளுடைய சேல்ஸ்மேனுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வந்திருக்கணும். இப்போ வந்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் வந்துருச்சு. ஆனா ரிசல்ட்டே வரல. எக்ஸ்பயர் வந்து பார்த்தோன்னா, இந்த சர்க்குலர் டார்கெட் டேட்லயே முடிச்சிருக்கணும். இதுவரைக்கும் முடிக்கல. இப்போ வந்து நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து நீங்க கொஞ்சம் கேளுங்க. அப்படியே லாப நோக்கு இல்லாம நமக்கு கொடுக்குறாங்க. நாம கீழே கொண்டு போய் சேர்க்கணும். பண்ண போறோம் சார், பண்ண போறோம். பண்ணையில சொல்லிடுறோம். நடந்துக்கிட்டு நீங்க கேட்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த நோக்கம். அந்த அடிப்படையில் இதுவரை 3 கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் 12,500 பேர் பணி நியமனம் மாவட்ட ஆள்சேர்ப்பு மையங்களிலும் அதைப்போல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு 12,500 பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதைப்போல இப்பொழுது 4ஆம் கட்டம் தேர்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு, வந்திருக்கணும். இடையில பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த காரணத்தால அலுவலர்களுக்கு கூடுதல் பணிகள் இருந்துச்சு. வெகு விரைவில் அந்த முடிவுகளும் வெளியிடும். கூட்டுறவு தயாரிப்பு இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொன்னார் இல்லையா? இந்த விஷயத்த பார்க்கும்போது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம ரெகுலரா சொல்ல விஷயம் தான். அது என்னன்னா பொங்கல் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, நெறைய வந்து ஒர்க்குகள் நெறைய இருக்கிறனால அது வேலை வந்து பார்த்தோன்னா, ரிசல்ட் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. அதாவது விரைவில் வந்து பார்த்தோன்னா வெளியிடப்படும். அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 12,500 பேர் வந்து வேலை பணியில அமர்த்திருக்கிறாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து இதுக்கான நடவடிக்கை வந்து விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து ரிசல்ட் வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இப்போ வந்து ஒரு பெரிய மீடியாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்புனால, இந்த விஷயம் வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில்ன்றது வந்து அ இந்த அடுத்த வாரத்தில கூட இருக்கலாம். இந்த வாரத்தில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து ரிசல்ட்ன்றது வந்து கூடிய சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கு. கண்டிப்பா வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள அப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணிட்டு, ஹோம் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இன்டர்வியூ ஆல் டிக்கெட்ன்னு இருக்கு இல்லையா? இங்க வந்து ரிசல்ட்ன்னு மாறும். ரிசல்ட்ன்னு மாறிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணிக்கலாம். மீதி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுன்ட்டு நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். நம்ம இ-சேவை சேனல்ல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.